ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த vlog. ஒரு புது டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் ஒரு வீடியோஸ்க்கும் லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது கடுப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணுறதோட லொக்கேஷன் தான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, வீட்டு பக்கத்துலேயே வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் எர்கனாமிக்காகவும் வந்து வீடியோவை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு சொல்லவே வேண்டாம். நச்சன்னு சத்தம், குழந்தைங்க எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டு கிடப்பாங்க. அண்ட் அங்கே சிட்டி சைடில் நான் கொஞ்சம் ஷை டைப் வேறையா. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க குறுக்க கிராஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் திரும்பி அதை ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வீடியோவும் நீங்கள் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு வீடியோவும் ஷூட் பண்ணுறதுக்கு என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆஸ் லைக் செட் இந்த ப்ரீவியஸ் வீடியோ, இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் நான் டூல் பாக்ஸில் என்னென்ன கொண்டு போவேன் அண்ட் வாட் ஆர் ஆல் த டூல்ஸ் யூ ஷுட் ஹேவ் இன் யுவர் ஓல்டு புல்லட். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரா சீரீஸில் பைக் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஓல்டு ஸ்டாண்டர்டு சிடிஐ டிசிஐ whatever it may be, கிளாசிக் 350 இருக்கலாம், இல்லை வந்து எலக்ட்ரா சீரீஸில் இருக்கிற புல்லட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓல்டு இன்ஜினாக இருக்கட்டும், நியூ இன்ஜினாக இருக்கட்டும். ரீபோனை நான் கன்சிடர் பண்ணலங்க. நான் வந்து ஓல்டு புல்லட்ஸை பற்றி தான், புல்லட் சீரீஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரியும் தான் இந்த டூல்ஸ் இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் த டூல்ஸ் வாட் ஐம் கேரிங். ஸோ அதை வச்சு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். அவ்வளோதாங்க. இது வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டூல் பாக்ஸ் இருக்குது. இந்த சைட் டூல் பாக்ஸில் என்ன நான் கேரி பண்ணுறேன் அண்ட் இது முடிச்சுட்டு அடுத்து வந்து இது பார்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இதில் தான் நான் எல்லா டூல்ஸையுமே கொண்டு போவேன். ஸோ இதை அழகாக ரேப் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் வந்து எதுலேயுமே வந்து கொலைட் ஆகாமல், இதில் இருக்கிற ஒயரிங் எதுவும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நல்லா டைட்டாக ரேப் பண்ணி இது மாதிரி வேஸ்ட் கிளாத்தில் பண்டில் பண்ணி இது மாதிரி வச்சுருவேன். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த டூல்ஸ் வாட் ஐ எம் கேரிங் இன் த டூல் பாக்ஸ். ஸோ அந்த டூல் பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்சல் அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச் இருக்கும், கனெக்டர் அண்ட் ஸ்பேனர்ஸ் தவிர்த்து ஒரு புது ஸ்பார்க் ப்ளக் ஸ்பேனர், ஒரு நைஃப் கட்டர் அண்ட் ஒரு சின்ன சாண்ட் பேப்பர் பெட்டு, பட்டசீலை பெட்டு இருக்கிறதுலே நைஸ் பட்டசீலை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்பேனர்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து இதில் வந்து 10லேருந்து 15 வரைக்கும் இருக்குங்க சைஸு. இதில் பார்த்திங்கன்னா 14, 12, 13, 11, 10, 15, 14. ஸோ 10லேருந்து 15 வரைக்கும் ஸ்பேனர்ஸ் வந்து என்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஸோ பேசிக்காக அந்த ஸ்பேனர்ஸை வச்சு நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேட்டர் கேபிள் அண்ட் கிளச் கேபிளை தான் வந்து நடுவில் எங்கேயா இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பேனர்ஸை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ரிப்பேர் பண்ண முடியும், அதாவது ரீஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பேனர்ஸு. இந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த கனெக்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டார் எண்டும் இருக்கும் அண்டு மைனஸும் இருக்கும், அதாவது ப்ளஸும் மைனஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை கனெக்டர்னு சொல்லுவாங்க. பேசிக்காக இது வந்து ஹெட்லைட்டோடைய டாப் போர்ஷன் அண்ட் கார்பரேட்டருடைய பாட்டம். ஸோ இந்த கார்பரேட்டர்ஸை பற்றி நான் நிறைய டீட்டெயில்டான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ கார்பரேட்டர்ஸ்க்குன்ட்டு தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கார்டில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா தம்ப்நெயில் ரெஃபரன்ஸ் போடுறேன், அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே போகலாம் வாங்க கண்டென்ட்க்கு. ஸோ இந்த விஷயத்துக்கு இந்த கனெக்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கனெக்டருடைய பர்பஸ் இது தான். இது பார்த்திங்கன்னா ப்ளக்கு ஸ்பேனருங்க. பேசிக்காக வந்து ஸ்பார்க் ப்ளக்கை கட்டுறதுக்கு இதை வச்சு தான் கட்டணும். இந்த ப்ளக் ஸ்பேனர் இல்லைன்னா ஸ்பார்க் ப்ளக்கை உங்களால் அவ்வளோ சீக்கிரம் கழட்ட முடியாது, ஸ்பேனர் போட்டு கூட உங்களால் கழட்ட முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ளக்கு ஸ்பேனர் வச்சு தான் கழட்ட முடியும். அண்ட் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு புது ஸ்பார்க் ப்ளக் வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே 2 கேரி பண்ணுவேன். இது வந்து இன்றைக்கி 1 தான் இருக்குது. ஒரு தடவை வந்து ரிப்பேர் பண்ணும்போது ஒன்று எடுத்து எங்கேயோ போட்டு மிஸ் ஆகிடுச்சு.
இன்னொன்று தான் பைக்கில் இருக்குது. ஸோ 3 எப்போவுமே கேரி பண்ணுவேன். ஸோ இது வந்து ஸ்பார்க் ப்ளக்கை வந்து பழைய ஸ்பார்க் ப்ளக்கை ரிப்பேர் பண்ணுறது எமர்ஜென்சிக்காக இந்த சாண்ட் பேப்பர். ஸோ இது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ரெஞ்சு. இந்த யூனிவர்சல் ரெஞ்சு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 24 நம்பர் ஸ்பேனர் தான் நமக்கு வந்து வீல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். போத் பேக் வீலுக்கும் சரி ஃப்ரண்ட் வீலுக்கும் சரி 24 சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 24 ஸ்பேனர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கம்ஃபர்டபுளாக வந்து பாக்ஸ் உள்ள கேரி பண்ண முடியாது. அண்ட் இது பார்த்திங்கன்னா 32 சைஸ் வரைக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம் ஃபோர்ஜ்டு மெட்டல் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இதை ஹேமரிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வச்சே இதை வந்து வீலில் வந்து கழட்டிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி தாங்க. நான் அவ்வளோ சீக்கிரம் இது யூஸே பண்ணது கிடையாது. இது வரைக்கும் எனக்கு பஞ்சரும் ஆனது கிடையாது. ஃப்யூச்சர்லேயும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த டூல் பாக்ஸில் நான் வச்சுருக்கிறது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோஸ் ஒன்று வச்சுருப்பேன், பெட்ரோல் ஹோஸு. ஸோ அது வந்து யூஸ் பண்ணிட்டேன், புதுசாக ஒன்று வாங்கி வைக்கணும். ஸோ அந்த பெட்ரோல் ஹோஸை கட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கட்டர். அதே மாதிரி ஒயரிங்கில் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா ஒயரை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஜாயிண்ட் அடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த கட்டர். அண்ட் ஒரு டேப் ஒன்று இருக்கும், அந்த டேப்பும் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இந்த சைடு. ஸோ அந்த ஸ்பேனர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டேங்கை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக தான் வந்து இது யூஸ் ஆகும். டேங்கை டிஸ்மேண்டில் பண்ணால் தான் வந்து ஒரு ப்ராப்பரான பொசிஷனில் உங்களோட ஆக்சலரேட்டர் கேபிள், டீகம்ப்ரஸர் கேபிள், கிளச் கேபிள் இது எல்லாத்தையும் ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் இம்ப்ராப்பர் மெத்தடில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் த ரைட் வே டு ஃபிக்ஸ் யுவர் கேபிள்ஸ். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக ஆக்சலரேட்டர் கேபிள், கிளச் கேபிள் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதுக்கான வீடியோ நான் செப்பரேட்டாக தனித்தனியாக போடுறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தாங்க இது என்னுடைய டூல்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அண்ட் இதில் நான் மிஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்பு, ஒரு ஃபியூவல் ஹோஸு, இது ஒரு பார்த்திங்கன்னா இந்த ஃபியூவல் ஹோஸு, ஒரு ஃபியூவல் ஃபில்டர் ஒன்று எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ அது வீடியோ பண்ணுறதுக்காக வெளியே எடுத்து வச்சேன், திரும்ப அதை ஆட் பண்ணவே இல்லை. அண்ட் அப்படியே இந்த சைடு இருக்கிற டூல் பாக்ஸை பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்த சைட் டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது நான் கேரி பண்ணுற ஸ்பேரு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆக்சலரேட்டர் கேபிள், ஒரு கிளச் கேபிள், ஒரு கார்பரேட்டர் பேக்கிங். ஸோ இதை தான் நான் கேரி பண்ணுவேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரோடைய பாட்டமில் வந்து தண்ணி அடைச்சிக்கிச்சினாலோ ஏதோ ஒரு ட்ராப்லெட்டோ டஸ்ட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா பாட்டம் தான் ஃபஸ்ட்டு கழட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கழட்டும் போது அதில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேக்கிங் வந்து வேர் ஆயிடுச்சு, பிச்சுக்குச்சு அப்படின்னா இந்த பேக்கிங் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பேக்கிங், பேப்பர் பேக்கிங் ஒன்று இருக்கும், அதை தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி க்ரீன் பேக்கிங் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி வெரி 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 கம்ஃபர்டபுள். எந்த ஒரு லீக்கும் இருக்காது, எந்த ஒரு ப்ளீடிங்கும் இருக்காது. தட் வில் பி வெரி வெரி கம்ஃபர்டபுள். கேரி பண்ணுற திங்ஸே இவ்வளோ தான். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்ருக்கேன், கேட்கலாம். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக கேரி பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் எனக்கு வந்து சொல்லி விடுங்க, நானும் அதை எடுத்துகிட்டு போவேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஏர் ஃபில்டர் பாக்ஸில் இந்த மாதிரி வைக்கிறேன் எதுவும் ஆகாதான்னு சொல்லிட்டு. ஸோ ஏர் செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் எடுத்துக்கும். ஸோ இந்த ஏரியா ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதில் வைக்கிறேன். நத்திங் வுட் ஹேப்பன். யூ கேன் தாராளமாக 2 கேபிளை அழகாக கிளிப் பண்ணி உள்ளே நல்ல அழகாக சுருட்டி சின்னதாக இந்த மாதிரி வச்சு இதில் வச்சுக்கலாம். எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, எந்த ஒரு ஃபோர்ஸும் இதில் ஆக்ட் ஆகாது. அழகாக ஸ்க்வீஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா வெரி வெரி கம்ஃபர்டபுள். 2 கேபிள் தாராளமாக கேரி ஓவர் பண்ணலாம். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் தான் நான் என் பைக்கில் கேரி பண்ணிகிட்ருக்கேன். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது கேபிள்ஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஐ கேன் ஏபிள் டு ஃபிக்ஸ் இட் அன்லெஸ் பஞ்சர். ஸோ பஞ்சர்னால் மட்டும்தான் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம். மற்றபடி வேறு எதுவும் வந்து அந்தளவுக்கு ப்ராப்ளம் வராது. அண்ட் இஃப் யூ ஆர் யூஸிங் ஓல்டு புல்லட்ஸ் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஹேலஜன் லேம்ப் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ எலக்ட்ரா சீரீஸில் அந்தளவுக்கு வந்து ஃப்யூஸ் போகாது பல்பு. மறந்துட்டேன், ஃப்யூஸ் எக்ஸ்ட்ரா கேரி பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்யூஸ் என்னோடய ஃப்யூஸ் பாக்ஸ்குள்ளே இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கவங்க அதிகமாக ஃப்யூஸ் போகும், ஏன்னா பாயிண்ட் சிஸ்டம் இல்லையா, அதிகமாக ஃப்யூஸ் போகும். டிசிஐ சிடிஐ மாடல் எலக்ட்ரா சீரீஸில் அதிகமாக ஃப்யூஸ் போகாது.
ஸ்டாண்டர்டில் தான் அதிகமாக ஃபியூஸ் போகும். எலக்ட்ரா சீரீஸில் சிடிஐயில் அதிகமாக ஃபியூஸ் வந்து அடிக்கடி கட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா 1 or 2 ஃபியூஸ் வந்து எக்ஸ்ட்ரா 2 வச்சுக்கோங்க. என்னோடய ஃபியூஸ் பாக்ஸ் ஒன்று இதுக்குள்ளே ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது அண்ட் இதுக்குள்ளே ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸ் இருக்குது. ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. அண்ட் எலக்ட்ராவை தவிர்த்து ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கவங்க ஒரு ஹாலஜன் பல்பு எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அடிக்கடி வந்து ஹாலஜன் வந்து ஃபியூஸ் போகும் பாயிண்ட் டைப்பில். ஸோ அவ்வளோதாங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நான் விட்டுட்டேன் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then is bye from Rahul. see you, bye, take care. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். டாடா பாய், டேக் கேர். அம்மா மஞ்ச மாரியம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம்.